கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கிருபையாய் நீ தந்த இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை மே மாதத்திற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையை முற்றிலும் பொறுப்படுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உம்மை ஆராதித்து துதித்து பாடும் சகோதரர்களை உம் கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்தும். நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை கேட்டருளும். துதி பாடல்களும் ஆராதனைகளும் உமக்கு பிரியமாய் அமையட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் உம்முடைய தாசர்களையும் கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்தும். வீணான விருதாவான எந்த வார்த்தைகளும் வராமல் தேவன் சொல்லும் வார்த்தைகள் மாத்திரம், தேவனுடைய வெளிப்படுத்தல்கள் மாத்திரம் அவனோடு காத்திருக்கும் விசுவாசிகளுக்கு திருப்தி அளிக்கும் பரம மன்னாவை அந்த ஊழியர்கள் மூலம் தந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களை உம்முடைய தாசர்களை பயன்படுத்தி அருளும். இந்த காலை ஆராதனையை உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்க, ஆராதனை ஸ்தலத்திற்கு வர முடியாமல் தங்கள் வீடுகளிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறார்களே, தேவாலயத்தில் உணரும் தேவ பிரசன்னத்தை தங்கள் வீடுகளில் உமது பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. உடைய ஆசீர்வாதம் உண்டாக இவ்வாராதனை மாறட்டும். விசுவாச மக்கள் இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இவ்வாராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதமாக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். தூய யோவான் கிறிஸ்தவ சபை விசுவாச குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, வரும் ஞாயிற்றுக்கிழமையானது முழு ஊரடங்கு நிமித்தமாக ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனை நடத்துவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உங்களோடு கூட நாங்கள் நிற்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்கள் வீடுகளிலேயே நாங்கள் தோன்றி எங்களோடு கூட நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு மாபெரும் சுலாக்கியத்தை தேவன் தந்தபடியால் தேவனை துதிக்கிறேன். அன்பான விசுவாச மக்களே, நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். முதல் பாகத்தில் ஜான் சோபன் அவர்கள் பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை அரை மணி நேரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். இரண்டாம் பாகத்தில் பிரதர் மேத்யூ சரவணன் அவர்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்க, பாஸ்டர் பிலிப் ஆனந்த் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அரை மணி நேரம் பகிர்ந்து கொள்வார்கள். சுமார் 1.5 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்தில் நாம் உட்கார்ந்திருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பிரதர் ஜான் சோபன் அவர்கள் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறார்கள். நாம் அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிப்போமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்ற பாடலை பாடி நாம் தேவநாமத்தை மேம்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிர்
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நிறைந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நிறைந்தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உன் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கிறேன் உன் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையானீர் உன்னிடரில் கைகூடுதே. நீதானே என் துணையானீர் உன்னிடரில் கைகூடுதே. உறுதியாய் பற்றிக் கொண்டேன் உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன் உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்ததாக உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை பாடி தேவநாமத்தை மேம்படுத்தும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கும் பல தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம்.
விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், என் நேசர் வருகையில் தந்திடுவார், என் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya, praise the Lord. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. ஆண்டவரே உம் நாமத்திற்கு மகிமை ஆண்டவரே, உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எதற்கும் கலங்கல ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற்றுவதற்கு நீ வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் துக்கத்திலே கடந்து போகிறோம் ஆண்டவரே, கொரோனா பிரச்சனையினால கடந்து போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசம் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை கடந்து போகிறது ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை மாற்றி போட ஒருவரால் முடியும் என்று நாங்கள் ஆண்டவரை விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை நீர் மாற்றி போடுவீர் ஆண்டவரே. இது மிகப்பெரிய தேவன் அல்லவா ஆண்டவரே. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவ நீர் அல்லவா ஆண்டவரே. சூழ்நிலைகளை நாங்கள் பார்ப்பதில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரே வனாந்தரத்தை வழிநடத்தின தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கிற தங்கமும் பொன்னும் பொருளும் ஆண்டவரே ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையிலும் நாங்கள் பிழைப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா நோய் இருந்தாலும் ஆண்டவரே தேசத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களாகி எங்களுக்கு ஆண்டவரே உங்களிடத்தில் ஆண்டவரே வார்த்தை உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களிடத்தில் வரும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. Thank you my master, thank you Jesus, thank you Holy Spirit of God. என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த கொரோனா பிரச்சனை உங்களை வாட்டி வதைக்கிறதா? இந்த கொரோனா பிரச்சனை நீங்க வலுவிழந்து போயிட்டீங்களா? ஐயோ என் வேலை என்னாக போகுது என்று தயங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவார். ஆண்டவர் இன்றைக்கு அவரிடத்தில் நீங்கள் திரும்பி வந்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பின்மாற்றத்தில் இருக்கிற சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ கர்த்தர் பக்கமாக வந்தால் கர்த்தருடைய கரம் நீட்டினபடியாக உன்னை அணைத்துக் கொள்வதற்கு அவருடைய கரம் நீட்டினபடியாக உன்னை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. Thank you my master, thank you Jesus. உங்களுடைய இதயத்தின் பாரத்தை எல்லாம் அவரிடத்திலே வைத்து விட்டால் போதும், அவர் உங்களை ஏந்தி வழிநடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம் தேவன் அப்படிப்பட்டவர். அவர் இமை பொழுது நம் மீது கோபம் கொண்டாலும் அவர் நிரந்தரமாக நமக்கு இறங்குவார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நாம் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. Thank you my master, thank you Jesus, thank you Holy Spirit of God, thank you, thank you, thank you. இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும், யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும். இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும், யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும். தோளின் மேல் சுமந்து செல்கின்ற நேசர், தோளின் மேல் சுமந்து செல்கின்ற நேசர், அருகில் நின்றால் உந்தன் பாரம் தீரும். அருகில் சென்றால் உந்தன் பாரம் தீரும். அருகில் சென்றால் உந்தன் பாரம் தீரும்.
வருந்தி வாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. வருந்தி வாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை சுமந்திட வேண்டும். Thank you, my Master. Thank you, Jesus. Thank you, Holy Spirit of God. ஆண்டவரே, நாமத்திற்கு மகிமை. உம் நாமத்திற்கு மகிமை ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய இதயத்தின் பாரத்தை எல்லாம் உடைய பாதத்தில் ஊற்றிட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே ரட்சகராய் இருக்கிறீர். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உம் நாமத்திற்கு மகிமை, ஸ்தோத்திரம், நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, உம் நாமத்திற்கு மகிமை மகிமை. எத்தனை முறை உம்மை ஸ்தோத்திரித்தாலும் ஆண்டவரே அது ஆண்டவரே அது தகுமா ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜென்மம் போதாத ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே உம்மிடத்திற்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்டு எடுத்துக் கொள்வதற்கு வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக உம் நாமத்திற்கு மகிமை, ஸ்தோத்திரம். Thank you, my Master. Thank you, Jesus. Thank you, Holy Spirit of God. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்தோம். ஆராதனையில் தான் பிரதர் ஜான் சோபன் அவர்கள் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள் உங்களை கொண்டு வந்திருப்பார் என்று நம்புகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய தமிழக அரசனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வீடுகளிலேயே நாம் முடங்கி இருந்தாலும் கர்த்தரோடு துவங்கும்படி இந்த நல்ல காலை வேளையை ஆண்டவர் தந்தபடியால் ஆண்டவரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் தந்த வாக்குத்தத்தம் மிகவும் அதிசயமாய் எனக்கு இருந்தது. இதுவரையிலும் அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்தாலும் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது. 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தேவன் இந்த மாதத்தில் நாம் கொடுத்த வாக்குத்தத்தமாக இந்த நாளிலும் பாழாக்கும் இந்த கொள்ளை நோய் உலகத்தில் உள்ள பல நாடுகளை சீரழித்தாலும் இப்பொழுது இந்தியா தேசத்தை மிகவும் பாழாக்கி கொண்டிருக்கிறது. நோய்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். பாழாக்கும் கொள்ளை நோயை நாம் பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏராளமான வியாதிகள் இருந்தாலும் இன்றைக்கு தீராத வியாதி என்று ஒன்றிருக்கிறது. அடுத்து பாழாக்கும் கொள்ளை நோய் என்னும் வியாதி இருக்கிறது. சில நோய்கள் மனிதனை மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு செல்லக்கூடிய கொள்ளை நோயாகவும் இருக்கிறது. நோய், தீராத நோய், பாழாக்கும் நோய், கொள்ளை நோய் என்று பல தரப்பில் இந்த நோய்களை விமர்சிக்கலாம். ஆனால் இந்த நாளிலே சகல வியாதிகளையும் மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் ஆண்டவர் ஒரு புது செய்தியை இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தந்தார். சகல வியாதியையும் மேற்கொள்ளுங்கள். இதன் கீவேர்டாக சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41ஆம் சங்கீதம்
8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீரா வியாதி தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். இந்த நிலைத்தான் இன்றைக்கு இந்தியா தேசம் எங்கும் காணப்படுகிறது. நம்முடைய தமிழகத்திலும் பல வியாதிஸ்தர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருந்து கிடைக்கவில்லை, ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, எல்லாம் இருந்தாலும் கவனிக்கிற மருத்துவர் இல்லை, அடுத்து மருத்துவமனைகள் இல்லை. ஒருவேளை அவர் மறைத்து போய்விட்டால் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு சுடுகாடு இல்லை. தெரு வீதியிலே பிணங்கள் வீசி எறியப்படுகிறது, தெரு வீதியிலே பிணங்கள் எரிக்கப்படுகிறது. சில பிணங்களுக்கு சொந்தக்காரர் யார் என்று தெரியாமலே அனாதை பிணங்களாக விட்டு போய்விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலை இந்தியா தேசத்தில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இந்த நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என கண்பானவர்களே, ஆனால் வசனம் சொல்லுகிறது, தீராத வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்ற போது, தீராத வியாதிகளையும் குணமாக்குவதற்கு வல்லமை படைத்த ஒருவர் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான விசுவாச மக்களே, ஏன் இந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைக்க மாட்டாரா? இந்த வியாதிக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டாரா? இந்த வியாதி முடிந்து போகாதா என்று பல கேள்வியில் விசுவாச மக்கள் உறைந்து போய் நிற்கிறார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? கொடுக்கப்பட்ட குறைந்த நேரத்தில் 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லட்டும். நம்பர் 1, மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்ன? நம்பர் 2, மனம் திரும்புவதற்கு ஏதுவான வியாதி என்ன? நம்பர் 3, சுவிசேஷத்தை சொல்ல வைத்த வெகுகால வியாதி என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட சுருக்கமாய் விளக்க விரும்புகிறேன். I have come to the first point. Number 1, மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டவன் ஒருவன் இருந்தானா? வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். பொறுமையாய் கேளுங்கள், நிறுத்தி நிதானமாய் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. தயவு செய்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தை திருப்பி பாருங்கள், அது உங்களுக்கு மிகவும் நல்லது. 2 Kings chapter 8 verse 7 to 15. சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் வியாதியாய் இருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னார். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களையும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையும் எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார் என்றார். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல். ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை போதுமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார்.
எனக்கு அன்பான ஒரு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் வியாதியாய் இருந்தான். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. பிரியமானவர்களே, அவன் ராஜா தான், அவனையும் இந்த வியாதி விட்டு வைக்கவில்லை. எப்பேற்பட்ட அந்த மருத்துவர்கள் அங்கு இருப்பார்கள். அவனுடைய வியாதியை நீக்கக்கூடிய நாட்டு வைத்தியர்கள், ஆதி வைத்தியர்கள் அந்த ராஜாங்கத்திலே அந்த நாட்டிலே இருந்திருப்பார்கள். ஒருவராலும் சுகமாக்க முடியாதபடி எல்லா மருந்தாலும் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த பெனதாத் கடைசியில் தேவனுடைய மனுஷனை தேடி அவன் அலைவதையும், தேவனுடைய மனுஷனத்திலே அவருடைய அம்பாசிடரை அனுப்புவதையும் நாம் வாசிக்க கேட்டோம். தேவனுடைய மனுஷனான எலிசா அந்த அம்பாசிடரை பார்த்து சொன்னார், அவர் வியாதி நீங்கி பிழைப்பார், ஆனாலும் அவன் சாகவே சாவார். பிரியமானவர்களே, இவன் செய்த அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் காணப்பட்டது. அவனுடைய செயல்கள் மன்னிக்கப்படாதவைகளாய் இருந்தபடியினாலே தேவனுடைய வார்த்தை தீர்க்கமாய் அந்த பெனதாத்துக்கு விரோதமாய் வருகிறது. அவன் பிழைப்பான், ஆனாலும் சாகவே சாவான். பிரியமானவர்களே, பெனதாத்துக்கு வந்ததான வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அது தேவன் அவனுக்கு கொடுத்த தண்டனை நிமித்தமாக வந்தது. தேவனுடைய விசாரிப்புக்காக அவனிடத்தில் வந்தது. கர்த்தர் அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் அவர் விசாரிப்பதற்காக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். நாம் ஆண்டவருடைய காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் யாரா இருந்தாலும் சரியான நேரத்தில் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், சுகமாக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். கடைசி நேரத்தில் வியாதியை முற்றிலும் நீக்கி ஆயுசை எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தது போல கூட்டி கொடுக்கவும் அவரால் முடியும். அதே வேளையில் அவனுக்கு சுகம் தந்து அவனை மரணத்துக்கு ஏதுவாக நடத்தவும் ஆண்டவராலே முடியும். உயிரை கொடுக்கவும் ஆண்டவரால் முடியும், உயிரை எடுக்கவும் ஆண்டவரால் முடியும். காரணம், உயிர் கொடுக்கிறவரும் அவர்தான், அந்த உயிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவரும் அவர்தான். எனக்கு அன்பானவர்களை, நாம் நினைக்கிறோம், ஐயோ கொத்து கொத்தாக மரணங்கள் ஏற்படுகிறது, சிறு பிள்ளைகள் மரிக்கிறார்களே, வாலிபர்கள் மரிக்கிறார்களே, வயதானவர்கள் மரிக்கிறார்களே, ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் மரிக்கிறார்களே, எந்த வியாதியும் இல்லாதவர்கள் மரிக்கிறார்களே, நேற்று வரையிலும் நான் அவரை பார்த்தேன், இன்றைக்கு நான் அவரை பார்க்கவில்லையே என்று சொல்லி துக்கம் நம்முடைய தொண்டையை அடைக்கிறது. கண்கள் அந்த காட்சியை பார்க்கவே கண்ணீர் கலங்குகிறது. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்காமல் வரவே வராது, ஆண்டவர் சித்தம் இல்லாமல் வரவே வராது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் இதற்காக கண்ணீரோடு ஜெபிப்பதை தவிர வேறு வழி இல்லை. நம்ம எல்லாரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதை தவிர வழி இல்லை. இந்திய தேசத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதை தவிர வழி இல்லை. நம் தேசத்தின் தலைவர்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதை தவிர வழி இல்லை. கர்த்தருக்கு மகிமை. பெனதாத் தான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் 40 ஒட்டகங்களுக்கு காணிக்கையை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் எலிசாவுக்கு அந்த காணிக்கைகள் எல்லாம் பெரிதாக தெரியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை தான் அவனுக்கு பெரிதாய் தெரிந்தது. இந்த பெனதாத்தை குறித்த ஆண்டவருடைய வெளிப்பாடு என்ன என்பதுதான் தீர்க்கதரிசிக்கு பெரிதாக தெரிந்தது. பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் காணிக்கைக்கு மயங்குகிறவர் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காணிக்கைக்கு மயங்காதவர்கள், காணிக்கையை கண்டு ரசிக்காதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நிற்கக்கூடியவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்தி இந்த கடைசி நாட்களிலே விரும்புகிறார். அதில் தேவனுடைய மனுஷனான எலிசா மிக தெளிவாய் சொல்லுகிறார், அவன் சுகமாவான், அவன் பிழைப்பான், ஆனால் அவன் சாகவே சாவான். பாருங்கள் நடந்தது என்ன. கடைசியில்
அவன் செத்து போனான், அவன் இறந்து போனான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுநாளிலே ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரில் தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்து போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாக ராஜாவானான். எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், பிழைப்பான், ஆனால் அவன் சாகவே சாவான். இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. பிரியமானவர்களே, மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே ஜெயம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக பாவ மன்னிப்பு கட்டாயம் தேவை. காணிக்கைகள் ஒன்றும் செய்யாது. பணங்களாலே ஆண்டவருடைய வார்த்தையை விலை கொடுத்து வாங்க முடியாது. பணத்தை கொண்டு தேவ சித்தத்தை மாற்ற முடியாது. 40 ஒட்டகங்கள் காணிக்கைகள் அனுப்பிவிட்டால் ஆண்டவர் மயங்கி விடுவாரா? கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி குவித்து விட்டால் ஆண்டவர் ஜீவன் கொடுக்காமல் ஒரு பாவியை அவன் மறிக்க விடாமல் உயிர் தப்ப செய்வாரா? முடியாது. ஆண்டவரை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஊழியக்காரர்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. தீர்க்கதரிசிகளை விலை கொடுத்து வாங்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையே தாத்துக்கு வந்தது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவன் ஜெயம் பெற முடியாமல் செத்து போனான். இரண்டாவதாக, மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு வியாதி வருகிறது. பாருங்கள், எசேக்கியாவுக்கு வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் தயவு செய்து அங்கும் இங்கு வேடிக்கை பார்க்காமல் நீங்கள் வேதத்தையும் பாருங்கள், தொலைக்காட்சி பெட்டியையும் பாருங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமக்கு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதான். போகிறதற்கு முன்னமே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு மீண்டும் உண்டாகி, நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா அத்திப்பழத்த அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவியின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். பிரியமானவர்களே, இங்கே மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியின் நிலைமையிலே காணப்பட்டான் இந்த எசேக்கியா. ஆண்டவருக்கு மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனை அண்டையிலே தேடி வந்து, எசேக்கியா உம்முடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொல்ல, இதை தன் காதில் கேட்ட
என்று அழுதான். என் நீதியை, என் தான தர்மத்தை நினைத்தரணும் என்று அழுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளம் உடைந்தான். அவன் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்பினான். இன்னும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினான். இன்னும் அநேக நன்மைகளை தேசத்துக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். ஆண்டவர் அவனுடைய கதறலின் சத்தத்தை கேட்டார். ஒரு புதிய அர்ப்பணிப்புக்குள்ளாக எசேக்கியா வருவதை நான் பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, இதே மரணத்துக்கு எதுவான வியாதி உள்ளவனாய் மெலத்தாத் இருந்தபோது அவன் அழவில்லை. பணத்தை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை விலைக்கு வாங்க நினைத்தான். பணத்தின் நிமித்தமாக நான் உயிர் படைத்து விடுவேன் என்று தப்பான கணக்கு போட்டான். ஆனால் இந்த எசேக்கியாவோ மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவனுடைய வியாதி அவனை சுகமாக்குகிறது. ஒரு புதிய அர்ப்பணிப்புக்கு ஏதுவாய் அவன் வியாதியிலிருந்து அவன் விடுபடுகிறான். அவன் வருஷத்தோட 15 ஆண்டு காலங்கள் அவனுக்கு கூட்டி கொடுக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். அவன் காணிக்கையினாலே ஜீவனை திரும்ப பெற நினைத்தான். பலத்தால் காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவரை விலை பேசி விடலாம் நினைத்தான். ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவோ அவன் சுவர் பக்கமாய் திரும்பி கதறி அழுதான். ஆண்டவரே என்று அழுதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன், நான் மன உத்தமமாய் நடந்தேன், அதை நினைத்தாலும் நான் மீண்டும் நடப்பேன், மன உத்தமமாய் நடப்பேன் என்று அர்ப்பணிக்கிறார். Committed life, surrenderful life. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சகல வியாதிகளையும் குணமாக்கக்கூடியவர் மட்டுமல்ல, சகல வியாதிகளையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தரக்கூடியவர் ஆண்டவர். எசேக்கியாவை போல நான் ஆண்டவர் சமூகத்தில் மன உண்மையாய் நடப்பேன். அந்த வியாதிஸ்தன் வெகு காலம் வியாதிஸ்தன். Dear believer, அவனை தேடி இயேசு வந்தார். இதற்கு முன்னே இருந்த பல வியாதியஸ்தர்கள் தேவதூதர்கள் அந்த குளத்தை கலக்குகிற போது இறங்கி சுகம் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அந்த தேவதூதர்களையே படைத்த ஆண்டவர் தேவகுமாரனாய் திருவுருவம் எடுத்து பூமியிலே வந்து பெலஸ்தா குளத்தின் அருகே நின்று வெகுகால வியாதியஸ்தன் என்று கண்டு அவரிடம் பேசுகிறார். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? பிறகு தன்னுடைய கதையை அவருக்கு சொல்ல உடனே அவனை எழுந்து நட என்று சொன்னார். ஏனென்றால் அவன் பல தீர்மானங்களை செய்து கொண்டு வந்தான். நான் சுகம் அடைந்து விட்டேன் என்றால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று. அதுபோல ஆண்டவரே தேவகுமாரனாக இறங்கி வந்து பெலஸ்தா குளத்தின் அருகே முடியாதவனாய், ஒருவருடைய உதவியும் இல்லாதவனாய், இழந்தவனாய், ஆதரவற்றவனாய் என்று அவனை பார்த்து சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு அவனுடைய ரெக்வெஸ்டை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு, அவன் விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டு, அவன் நிலையின் வாயின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவனை நட என்று சொன்னார். அவன் நடந்தான். மாத்திரமா யூதர்களுக்கு சுவிசேஷம் சொன்னான். பிரியமானவர்களே, வியாதியிலிருந்து வெகு கால வியாதியஸ்தன் வியாதியிலிருந்து விடுபட்டு அவன் வீட்டுக்கு போகவில்லை. ஆண்டவருடைய வேலையை செய்தான். சுகமடைந்தவுடன் 38 ஆண்டு காலங்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதியை அவன் வியாதி நிலைமையிலே குளத்திலே கழித்தான். அடுத்த பாதி வருஷத்தை தேவன் தந்திருக்கக்கூடிய பாதி ஆயுள் காலத்தை அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து புறப்பட்டு சென்றான் சுவிசேஷகனாக. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்தும் உன்னை சுகமாக்கியும் அடிமட்ட பள்ளத்தாக்கிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உயர்த்தியும் நல்ல நிலைமையில் ஆண்டவரை உன்னை வைத்திருந்தும் எத்தனை பேருக்கு அவர் நல்லவர் என்ற சுவிசேஷத்தை சொன்னார். அவர் வல்லமை உள்ளவர் என்ற சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு நீ சொன்னார். உன் நண்பனுக்கு, உன் தோழிக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உன் உறவுக்கு, உற்றாருக்கு, அந்நியருக்கு, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சொன்னாயா? நன்றி கெட்ட மகனாய் விசுவாச மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தன்னுடைய ஆயுளின் பாதி வருஷத்தை பெதஸ்தாவில் கழித்து விட்டோம். அடுத்து பாதி ஆயுள் நமக்கு இருக்கும் என்றால் அவருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி யூதருக்கு இயேசு குறித்து சொல்லும்படி சென்றானே. இந்த வெகு கால வியாதியஸ்தன் சுகமடைந்து சென்றானே. தெய்வ பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்று, எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று நன்றி கெட்டவர்களாக வீட்டிலே முடங்கிக் கொண்டு
இன்னும் சுயநலவாதிகளா, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், இன்னும் எனக்கு உயர்வு வேண்டும், இன்னும் எனக்கு சொத்துக்கள் வேண்டும், இன்னும் வீடு வேண்டும், பொருள் வேண்டும், பணம் வேண்டும், உயர்வு வேண்டும், அந்தஸ்து வேண்டும் என்று இருக்கிறோமே. எத்தனை பேருக்கு நீ அவருடைய வார்த்தையை சொன்னார், மக்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ரட்சிக்கப்படாமல் செத்து மடிகிறார்களே, என் ஜனங்கள் சாகிறார்களே. ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லாமல் தேவஜனமே, நீயோ வீட்டிலே முடங்கிக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தில் திளைத்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு சந்தோஷம் கொண்டாடி கொண்டு ஒருவருக்கும் அவனுடைய அன்பை சொல்லாமல் இருக்கிறாயே, உன் நிலைமையை பார். இவனோ யூதருக்கு இயேசுவிற்கு சொல்லும்படியாய் புறப்பட்டானே, சுவிசேஷம் சொல்லும்படியாக இந்த வெகுகால வியாதியஸ்தன் சுகமடைந்தான். இன்றைக்கு உங்கள் எத்தனை பேர் முடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து, கர்த்தர் செய்த நன்மையை சொல்லாமல் நன்றி கெட்டவர்களாய் முடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்தவனை தேடி வந்தது போல உங்களை தேடி வந்து உங்கள் கையை பிடித்து தூக்கி எழுப்புகிறார். எழுப்புவது என்னை குறித்து சொல்லபடி நீ எழும்பு. அநேகருக்கு வார்த்தையை சொல்ல எழும்பு. நானே தேவன் என்று சொல்லபடி எழும்பு. கர்த்தரை தெய்வம் என்று சொல்லபடி எழும்பு. இந்தியா இயேசுவை அறிய வேண்டும் என்று அறிவை அடையும்படி சொல்லபடி நீ எழும்பு. அவங்க போட்டு இவங்க போட்டு அல்ல, நீ என்ன செய்கிறாய்? உன் பங்கு என்ன? ஒப்பு கொடுப்போமா? சகல வியாதிகளையும் மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை நமக்கு உண்டு என்பதை அறிந்து, எந்த வியாதி எதனால் வந்தது, எந்த வியாதி எதனால் ஜெயிக்க முடியும், எந்த வியாதியை நாம் ஜெயம் பெற என்ன செய்தால் ஜெயம் பெற முடியும் என்பதை அறிந்து விசுவாச மக்களே ஒப்புக் கொடுங்கள். பிரதாத்தை போல காணிக்கை கொடுத்து விட்டு, தசமாகம் கொடுத்து விட்டு, ஆண்டவரை விலை பேசி விட்டு சுகமடைந்து உயிர் வாழாமல் நினைக்கிறது எண்ணத்தை கைவிடு. கடைசியில் அவன் காணிக்கை வீணாய் போய்விட்டது. அவன் பிழைக்கவில்லை, செத்தானே. நான் மன உண்மையாய் நடப்பேன், நன்மை செய்வேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவர் மெய்யாகவே இரக்கம் செய்வார், மெய்யாகவே இரக்கம் செய்வார். வட இந்தியாவில் ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஆண்டவருக்கு மகிமை. அம்பானியுடைய கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர். அவர் ஒரு மாதத்துக்கு பல கோடிகளை சம்பளமாக பெறக்கூடியவர். கொரோனாவிலே பாதிக்கப்பட்டார். அவர் வியாதி நீங்கி நான் சுகம் அடைந்து விட்டேன் என்றால் நான் துறவியாகி விடுவேன் என்று வேண்டிக் கொண்டார். அது போல அந்த வியாதியிலிருந்து அவர் விடுபட்டு விட்டாராம். எல்லா சொத்துக்களையும் பணத்தையும் விட்டுவிட்டு அவர் ஜைனவ துறவியாக மாறிவிட்டார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய விஷயம்! இன்னைக்கு நம்மிலே யார் அப்படி செய்கின்றார்கள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஆண்டவர் விடுவித்தார், என்னை ஆண்டவர் சுகமாக்கினார், தேவனுக்காக வாழ்வேன், என்னுடையவைகள் தேவனுக்காக, இனி நான் தேவனுக்காக என்ற ஒரு புதிய அர்ப்பணிப்போடு கூட இந்த எசேக்கியேல் ராஜாவை போல யார் வரக்கூடும்? எனவே தான் ஆண்டவர் அவருடைய வியாதியை குணமாக்கினது மட்டுமல்ல, பிரியமானவர்களே, அவருக்கு 15 வருஷத்தையும் ஆண்டவர் கூட்டிக் கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எசேக்கியேல் ராஜாவுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாச மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உங்கள் அர்ப்பணிப்பை கண்டு, புதிய ஒப்பு கொடுத்ததை கண்டு, பாவத்தை விட்டு விலகினதை கண்டு உங்கள் மீது இரக்கமாயிருந்து ஆயுளை கூட்டிக் கொடுப்பது மட்டுமல்ல, ஆரோக்கியமான வாழ்வையும் தரவல்லவர். I come to the third point. மூன்றாவதாக, சுவிசேஷத்தை சொல்ல வைத்த வெகுகால வியாதியஸ்தன். கர்த்தருக்கு மகிமை. இவன் யார்? பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்தவன். வாசிக்க கேட்போம். யோவான் என்ற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை நிறுத்தி நிதானமாய் சற்று வேகமாய் வாசிப்பார்கள். கேட்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடன், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி
சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவன் வெகு கால வியாதியஸ்தன் என்பதை அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி போதும் போதும், நீ கதை பேசினது போதும், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. போதும், அடுத்து 15 வாசியுங்கள். 15ஆம் வசனம். அந்த மனுஷன் சுஸ்தமாக்கப்பட்ட அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். எனக்கு அன்பானவர்களே, 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தின் அருகே ஒருவருடைய உதவியும் இல்லாமல் பல ஆண்டு காலங்களாய் கடைசியில் நன்மை செய்து உத்தமனாய் வாழ்ந்த, தேவனுடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுத எசேக்கியா சுகமடைந்து 15 ஆண்டு கால ஜீவனை பெற்றானே, உயிர் பிழைத்தானே. 38 ஆண்டு காலங்களாய் பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்தவனை ஆண்டவர் தூக்கி எடுத்தவனை சுகமாக்கி அவனை அனுப்பினாரே. அவருடைய வார்த்தையை சொல்ல புறப்பட்டானே. நீ என்ன செய்ய போகிறாய்? ஒப்புக்கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் ஒரு புதிய அர்ப்பணிப்பு தேவை. கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, எங்கள் விசுவாச மக்களுக்கு கிருபை தாரும். அவருடைய கண்களை திறந்தார்கள், உங்களுடைய மகிமையை காண செவியை திறந்தாலும் உங்களுடைய வார்த்தையை சரியாக கேட்க புதிய அர்ப்பணிப்போடு கூட தன்னை ஒப்பு கொடுத்து வரும்படி உதவி செய்தாலும் இந்த நல்ல நாளிலே, ஞாயிற்றுக்கிழமையிலே சகல வியாதிகளை மேற்கொள்ளத்தக்க கிருபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். எந்த வியாதியும் விசுவாச மக்களை மேற்கொள்ளாமல் காத்துக்கொள்ளும். சகல வியாதிகளையும் குணமாக்குவேன் சொன்னவர் நீர். கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பேன் என்று சொன்னவர் நீர். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பேன் என்று சங்கீதம் 91:3 சொன்னவர் நீர். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2ஆம் பாகத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற விசுவாச மக்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிரசன்னமை விட்டு போகாதபடி தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆராதனையுடைய தொகுப்புகள் முடிவடையும். இப்பொழுதும் மேத்யூ சரவணன் அவர்கள் துதித்து பாடி கர்த்தரை ஆராதிக்க 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்வார். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் பிலிப் ஆனந்த் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஆசீர்வாதம் சொல்லி முடிப்பார்கள். இணைந்திருப்போம், ஜெபத்தில் தரித்திருப்போம், தேவ பிரசன்னத்தை அனுபவித்திருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மேத்யூ சரவணன் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். தேவன் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் பாடும்போது யாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை பாடி ஒருமித்து உயர்த்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் தேவனை போற்றி புகழ்கிறேன் என்ற பாடல். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துணிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது
துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனை நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனை நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீதானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையாம். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையாம். வலக்கரம் தாங்குதையாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். உணர்வுல இருக்கின்ற உன் இயேசு என்ற பெரியவரே என்ற பாடலுக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஒருமித்து கர்த்தரை நாம் உயர்த்துவோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமாய் பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமாய் பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதம் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அற்புதம் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. வல்லவர் உனக்குள்ளே
என்றும் பெரியவரே, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமாய் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமாய் பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிக்கும்படி நாம் யாவரும் ஆயத்தப்படுவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், முடியாதவர்கள் தாங்கள் விரும்புகிறபடி தேவனை பயபக்தியோடு ஆராதிக்கும்படி தேவன் இந்த தருணத்தை தந்திருக்கிறார். ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சியை போல இதை நாம் பார்த்து கொண்டிருந்தபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய தாசர்களோடு கூட சபை விசுவாச மக்களோடு கூட நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்ற ஒரு பயபக்தி உள்ளவர்களாக மாறி நம்மை ஒப்பு கொடுத்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சரித்திர சம்பவங்களை ஒன்றை குறிப்பிடுவது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த அந்த நாட்களிலே தேசத்தில் ஒரு பஞ்சம் உண்டானது. அந்த பஞ்சத்துக்கு விலகி தப்பிக்கும்படி நவோமி என்கிறதான ஒரு சகோதரி, ஒரு தாய், அவர்கள் என்ன தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டு தன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தேசத்திலே குடியேறும்படி பெயர்ந்து போனார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறார் அந்த நாட்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும், தேவன் தான் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆதியிலிருந்தே தேவன் விரும்பி கொண்டு வருகிறார். அதற்கு மாறாக ஜனங்கள் நியாயாதிபதிகளும் தலைவர்களும் ராஜாக்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் தங்கள் யோசனைப்படி சில காரியங்களை, தங்கள் போதனைப்படி சில காரியங்களை தேசத்தில் வகுக்கும் போது தேவன் வருத்தப்படுகிறவராய், மனஸ்தாபப்படுகிறவராய் தேசத்திலே சாபத்தை அனுப்பும்போது அங்கே இப்பேற்பட்டதான பஞ்சங்களும் இப்பேற்பட்டதான யுத்தங்களும் இப்பேற்பட்டதான கொள்ளை நோய்களும் வருவதை நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். மனுஷன் ஆளுகை செய்யும் போது இப்பேற்பட்டதான சம்பவங்கள் தேசத்தில் நடைபெறுவது நிச்சயம். நம்முடைய தேசத்திலும் அப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் தன்னை தேவனுக்கு எதிராக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, மனுஷன் தன்னை எல்லாம் அறிந்தவன் என்று சொல்லி இந்த ஜனத்தை ஆளுகை செய்ய வேண்டும், இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிற அந்த நினைவு தேவனுக்கு விரோதமான பகை என்பதை உணரும் நமக்கு தேவன் தருணம் தருவானாக. தேவனுடைய கோபம் நம்முடைய தேசத்தை பற்றி எரித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் மனம் இறங்கும்படி, தேவன் தேசத்தை ஆளுகை செய்யும்படி, நம்முடைய தேசத்திலே தேவனுடைய பிரசன்னம் வாசமா இருக்கும்படி தேவனை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை நமக்குள்ளே அதிகமாய் பெருகுவதாக. தேவனை நாம் ஆராதிக்கும் போது தேவன் இங்கே சிங்காசனம் அமர்ந்து தேசத்தை ஆளுகை செய்யும்படி அவர் கடந்து வருவார். தேசத்தில் இப்படிப்பட்ட அநேக ஆராதனைகள் எழுதும் போது நிச்சயம் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும்போது நிச்சயம் இந்த இடம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். தேவனை எந்த இடத்துல நாம் உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல வந்து தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு திருச்சபையும் தேவனை ஆராதிக்க நம்முடைய இல்லங்கள் தேவனை ஆராதிக்கிறதா மாறும்போது தேவன் நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய தேசங்களிலே வந்து எல்லா சாபத்தையும் நீக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட சுப்பியமாக. தொடர்ந்து ஒரு சில அடிகளை மாத்திரம் நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? உண்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே. இதுவரை ஒருவேளை நாங்கள் உண்மை நேசிக்காமல் தூரம் போயிருந்தோமானால், எங்களுக்கு மனுஷர் போதும், மனுஷனுடைய தயவு போதும் என்று நாங்கள் இருந்திருப்போமானால், இந்த வேலையில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே எங்களை ஆளுகை செய்யும்படி, நீர் மாத்திரமே எங்கள் தேசத்தில் வாசமாக இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி உண்மையை நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், வசனத்தை தியானித்து அகமகிழ்வேன் என்று சொல்லி அந்த ஒரு அடி கவியை பாடி கர்த்தருடைய கரத்திலே நம்மை முற்றும் ஒப்புவிடுவோம். உண்மையை நான் நேசிப்பேன், உண்மையை நான் நேசிப்பேன், உண்மையை நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, உன் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உன் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையை நான் நேசிப்பேன், உம்மையை நான்
நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவன் தேவை சொன்னவன் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நேசித்து அவரை உண்மையை ஆராதித்து அவருடைய ஜீவ அந்த வசனங்களை நாம் தியானித்து அகமகிழ் போதெல்லாம், தேவனோடு நேரத்தை செலவிடும் போதெல்லாம் தேவன் நம்ம மத்தியில கடந்து வந்து நம் மூலமா நம்மையும் நம் மூலமா நம்முடைய வீட்டையும் சபையும் தேசத்தையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நியாயாதிபதிகளுடைய நாட்களிலே அந்த பஞ்சத்து நிமித்தமாய் நகோமி மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போனது போது ஒரு இப்படிப்பட்டதான அநேக அவர்கள் ஆஸ்தி உள்ளவர்களாக இருந்தபடினால தங்கள் ஆஸ்திகளை எல்லாம் விற்று சேர்த்து கொண்டு ஒரு தேசத்துக்கு போய்விட அவர்களுக்கு வலி உண்டாயிருந்தது. ஆனால் இந்த வலி கூட இல்லாமல் ஒரு கூட்ட ஜனம் அந்த பெத்லகேமிலே குடியிருக்கிறது. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு, அப்பம் உண்டாயிருக்கக்கூடிய அந்த வீட்டிலே பஞ்சம். காரணம், மனுஷர்கள் ஆளுகை செய்ய வேண்டும்படி, மனுஷர்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறபடினாலே இப்பேற்பட்டதான நிலைமை தேவன் ஆளுகை செய்யணும், அங்கே ஆகாரம் உண்டாயிருக்கும். அப்படி நகோமி புறப்பட்டு போன போது அதற்கு கூட வழி இல்லாமல், பிழைப்புக்கு கூட வழி இல்லாமல், பொருள் இல்லாமல், ஆஸ்திகள் இல்லாமல் ஒரு சிறு கூட்டம் அந்த பெத்லகேமிலே அப்படியே பஞ்சத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே சில நாட்கள் சென்ற பின்பு மோவாப் தேசத்திலே ஒரு செய்தி கேட்கப்படுகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி தேவன் அந்த தேவனுடைய ஸ்தலத்திலே தங்கி இருக்கும்போது இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு அசைக்கப்படாதபடிக்கு நாம் உறுதியாக தெரிவித்திருக்கும் போது ஒரு நாட்கள் வரும் பிரியமாக, தேவன் நம்மை சந்திக்கிற ஒரு நாள் வரும். அன்று நம்மை சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு அறிவிக்கப்படும். தேவன் தேசத்தை சந்தித்தார், ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், ஜனங்களுக்கு சுகம் கொடுத்தார், ஜனங்கள் அவரை வாழ வைத்தார் என்று சொல்லி அப்பேற்பட்டதான செய்தி நம்முடைய தேசத்தில் கேட்கப்படும்படி, நம்முடைய ஜனங்களுக்கு தேவன் சுகம் கொடுக்கும்படி, துன்பத்தை கண்டு ஓடுகிற ஒரு கூட்டமா அல்ல, அந்த துன்பத்தின் மத்தியிலே உறுதியாய் தெரிந்திருந்து தேவனை பற்றிக் கொள்கிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படி கர்த்தருடைய கரத்துல கொடுத்து இதுவரை நம்ம நடத்தினார். மீண்டும் ஒரு விஷயம் அந்த அடியை பாடி தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். உண்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. எந்த புயல் வந்து எங்களை மோதி தாக்கினால், கொள்ளை நோய்கள், பட்டயங்கள், புயல் எது வந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற எங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும்படி கிருபை செய்யும் சொல்லி ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தினவர்களாய் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் பாடி நம்ம ஒப்பு கொடுப்போமா? உண்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற எங்களை பலத்தால் நிரப்புகிறார். எந்த புயல் வந்தாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு எங்கள் வலது வருஷத்தில் எங்களுக்கு நிழலாய் இருக்கிறவரை நாங்கள் பற்றிக் கொள்கிறோம். இமற்றமாய் ஆராதிக்க பலன் கொடுத்த மீண்டும் இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படி, எங்களோடு பேசும்படி எங்கள் இருதயங்களை திறந்து காத்திருக்கிறோம். கத்த பேசுக, நாங்கள் பலன் அடையும்படி, இன்னும் தரித்திருந்து தேவனுடைய அந்த காரியங்களை நாங்கள் சந்திக்கும்படி, தேவன் எங்களை சந்தித்தார் என்ற சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு பலன் ஒன்று பண்ணுகிறார். எங்களுக்கு சுகம் கொடுக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகளை மகிமையாவும் உமக்கே செலுத்தி ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது பகுதி ஆராதனைக்கு அமர்ந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நம்முடைய வீடுகளிலே தரித்திருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்திலே வராதபடி நம்முடைய வீடுகளிலே நம் கருத்தாய் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக தேசத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் ஒழிக்கப்பட்டு அழிக்க
என்பதற்காக மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். மரண தருவாயிலே காணப்படுகிற மக்கள் உயிர் பெற்று ஜீவன் பெற்று தேவனை அறிவித்த அறிவின் வாசனைக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய வீடுகளிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் தொடர் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் என்பது சபையாருக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூறப்பட்ட ஐயோக்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கடந்த 2 வாரங்களாக நான் பிரசங்கித்து வருகிறேன். அதிலே கடந்த வாரத்தில் தீமையை நன்மை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ, தங்கள் பார்வைக்கு ஞானிகளாக இருப்பவர்களுக்கு ஐயோ, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ, கர்த்தருக்கும் அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ என்ற குறிப்புகளை நாம் கடந்த வாரத்தின் முதல் ஆராதனை பகுதியிலே கர்த்தருடைய செய்தியை தியானித்தோம். தொடர்ந்து மீதமுள்ள குறிப்புகளை நாம் தேவனுடைய சித்தத்தின்படி தியானிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய சத்தத்தை கேட்க விரும்பி அவருடைய சமூகம் வந்திருக்க ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பாதபடி ஒரு ஆசீர்வாதத்தை, தேவனை அறிகின்ற அறிவை, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து நாம் விடுதலை அடைய நாம் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் நேச பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே தம்முடைய வார்த்தைக்காய் உட்கார்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவதாக. ஆண்டவரை நீர் பேசும், நாங்கள் கேட்போம். தெய்வ சத்தத்தை நாங்கள் கேட்டு தெய்வ சித்தத்தை இந்த உலகத்திலே செய்து முடிக்க ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். வேத வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. அந்த கருப்புள்ள பட்டயம் பேசுகிற என்னையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் அதை வகையறுக்கக்கூடியதாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நியாயம் இருக்கக்கூடியதாக, ஆண்டவரை உருவ ஆண்டவரை சுத்த குத்தக்கூடியதாக, ஆண்டவரை சீர்திருத்தக்கூடியதாக, சீர்படுத்தக்கூடியதாக, எங்களை அலங்காரமாக்கக்கூடியதாக உங்களுடைய வார்த்தை இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். வெறுமையோடு வந்திருக்கிறோம், நிறைவோடு நாங்கள் செல்ல ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற ஐயோ என்ற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக ஆண் புணர்ச்சிக்காரர்களுக்கு ஐயோ என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இரண்டாவதாக துன்மார்க்கனுக்கு ஐயோ என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மூன்றாவதாக பேராசைக்காரனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக மதுபான பிரியனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக பாவத்தை சேமித்து வைக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆறாவதாக தீமையை நன்மை என்று சொல்லுகிறவர்களுக்கு, அதை சாதிக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏழாவதாக தங்கள் பார்வைக்கு ஞானிகளாய் இருப்பவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாய் தீர்க்கிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. ஒன்பதாவதாக கர்த்தருக்கும் அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. நாம் இன்றைக்கு பார்ப்போம், வஞ்சிக்கிறவர்களுக்கு வேதம் ஐயோ என்று சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களிலே ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கின்றவர் யார், நம்மை அறிகின்றவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை காண்கின்றவர் யார், நம்மை அறிகின்றவர் யார் என்று சொல்லி தங்களுக்குள்ளே மிதம் மிஞ்சி வாழக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஐயோ, உன்னை அறியாதவர் உன்னை பார்க்கிறார் என்பதை நீ மறந்து செயல்படுகிறபடினாலே. நம்மை யாரும் பார்க்கவில்லை, இந்த இடத்தில் நம்மை யாரும் பார்க்கவில்லை, இந்த சூழ்நிலையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை.
நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பது யாருக்கும் தெரியாது. நான் இன்னொரு பேசிக் கொண்டிருப்பது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீ நினைப்பாயானால் உன்னை நீயே சூத்திரம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவனாக காணப்படுகிறாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கணவன் மனைவியை வஞ்சிக்கிறவர்களுக்கு அப்படியா மனைவியானவள் கணவனை வஞ்சித்தால் அவளுக்கு ஐயோ. பெற்றோர்கள் பிள்ளைகளை வஞ்சித்தால் ஐயோ. பிள்ளைகள் பெற்றோரை வஞ்சித்தால் ஐயோ. விசுவாசிகள் சபையை வஞ்சித்தால் ஐயோ. நீங்கள் கொடுக்கும் காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் வஞ்சித்தால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வஞ்சிக்கிறவர்களுக்கு ஐயோ. நாம் இன்றைய சூழ்நிலையில இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு எவ்விதமாய் நாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் வேலை ஸ்தலத்திலும் கூட தங்களுடைய எஜமானுக்கு உண்மை இல்லாதவர்களாக தங்கள் வேலையில வஞ்சிக்கக்கூடியவர்கள் உண்டு. 8 மணி நேர வேலையிலே 8 மணி உழைப்பை நாம் சரியா இன்றைக்கு செலவழிக்கிறோமா கொண்டு யோசித்து பாருங்கள். இது நம்முடைய எஜமானுக்கு நாம் செய்யக்கூடியதான வஞ்சனையாக காணப்படுகிறது. அவர் அந்த 8 மணி நேரத்துக்குரிய ஊதியத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நாமோ அதற்கு ஏற்றவர்களாக இன்றைக்கு காணப்படாதவர்களாக காணப்படுகிறோம். நாம் அவரை வஞ்சிக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வருமானங்கள் பலருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் உண்மை இல்லாதவர்களாக அவர்களை வஞ்சித்து நாம் பணத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறபடினாலே அந்த பணங்கள் சிறிதேனும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலே வருமானத்திலே நாம் திருப்தி அடைந்திருக்கிறோமா, திருப்தியாக வாழ்ந்திருக்கிறோமா, போதும் என்றக்கூடியதான அந்த மனப்பான்மை நம்மிடத்தில் இருந்திருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய உழைப்பை சரியாய் நாம் கொடுக்காதவர்களாக இருக்கிறோம். மனைவியை கணவன் கவனிக்காதவனாக இருக்கிறார். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே இன்றைக்கு அநேக கணவன்மார்கள் வஞ்சனை செய்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிற பெண்களோடு கூட பேசக்கூடிய, பழகக்கூடிய, செய்யக்கூடிய காரியத்தில் தாராளமாக இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கட்டின மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய எத்தனை ஆண்மாக்கள், இன்றைக்கு எத்தனை புருஷர்கள் காணப்படுகிறார். என அன்பானவர்கள், இவர்களை போல நாமும் ஒருவர்களாக இன்றைக்கு இருக்கிறோமா? சற்று யோசித்துள்ளார். ஒருவேளை நீ வஞ்சனை செய்கிற கணவனாய் இருப்பாயானா, உன்னுடைய மனைவிக்கு வஞ்சனை செய்கிற கணவனாய் இருப்பாயானா, மனைவிக்கு வஞ்சனை செய்கிற கணவனாய் இருப்பாயானா, புருஷனுக்கு வஞ்சனை செய்யக்கூடியதான மனைவியாய் இருப்பாயானால், பிள்ளைகளுக்கு வஞ்சனை செய்யக்கூடிய பெற்றோராய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், பெற்றோருக்கு வஞ்சனை செய்யக்கூடியதான பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், என்னுடைய வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஐயோ என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, சில பிள்ளைகள் உருப்படாது போகக்கூடியதான சூழ்நிலை எதனால் வருகிறது? எவ்வளவு சம்பாதித்தாலும் விருத்தி அடையாத ஒரு நிலைமைக்கு போவதற்கு காரணம் என்ன? டெவலப் அடையாத காரணம் என்ன? ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆசீர்வாதத்துக்கு போக முடியாததுக்கு காரணம் என்ன? எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் சரியாக இருப்பதில்லை. படிக்கக்கூடிய பிள்ளைகளும் கூட தங்களுடைய பேராசிரியர்களுக்கு, படிக்கக்கூடியதான பிள்ளைகள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு வஞ்சனை செய்ய, படிப்பதை போல பாசாங்கு காட்டக்கூடிய பிள்ளைகளை பார்க்கணும். படிக்கிறவர்களை போல நடிக்கக்கூடியவர்களை பார்க்கணும். இன்றைக்கு உலகம் ஒரு நடிப்பு துறையாக காணப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் நடிக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து 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 இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒன்று நான் சொல்லட்டும், நீங்கள் அப்படி நடிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக, வஞ்சனை செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஐயோ. காரணம் என்றால், தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகின்றவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. தேவனுடைய பிள்ளைகளே, ஒளிப்பிடத்திலே பலவிதமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள், மறைவிடங்களிலே பலவிதமான அக்கிரமங்களை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம், நிதர்சனமாக இருக்கிறோம்.
நாம் வெளிப்படையாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிறரை ஏமாற்றக்கூடியவர்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். சிலரை வஞ்சிக்கக்கூடியவர்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. எனக்கு அன்பானவர், இரண்டாவதாக நான் வருகிறேன். கலகம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு ஐயோ. வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமலும் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அறிவோம், இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வந்ததை யாராலும் மறக்க முடியாது. இது சரித்திரபூர்வமான உண்மையான ஒரு நிகழ்வு. எனக்கு அன்பான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து அதற்கு சான்றுகளை கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே பாருங்கள், 10 விதமான வாதைகளை ஆண்டவர் எகிப்து தேசத்திற்கு அனுப்பி கொடுத்தார். நான் தேவன் என்பதை ஆண்டவர் விளங்க பண்ணினார். நானே தேவன், என்னை அல்லாமல் ஒருவரும் தேவன் அல்ல என்று சொல்லக்கூடியதான ஒரு நிகழ்வு தேவன் நடத்தியிருப்பாரானால் அது எகிப்து தேசத்திலே ஆண்டவர் நடத்தினதான காரியம் மாத்திரமே. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்டதான பொல்லாத வாதைகள் அந்த தேசத்தை உருவெடுத்து சீரழித்து சின்ன பின்னமாக்கி மனம் திரும்புவதற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்கி கொடுத்தார். அல்லாத இருதயத்தை உடையனான அந்த பார்வோனை ஆண்டவர் சதையுள்ள ஒரு இருதயமாய் மாற்றின சூழ்நிலை எப்ப தெரியுங்களா? ஒவ்வொரு குடும்பத்துல சாவு விழுந்த போதுதான், பார்வோன் அரண்மனையிலும் அந்த சாவு விழுந்த போதுதான் பார்வோனுடைய மனம் இழகினது. இளையன்னு சொன்னால் அவனுடைய மனம் இலகி இருப்பதற்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் உண்டாயிருக்கார். காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய தலைமகன் இறந்து போனான். எகிப்து தேசமே மரண ஓலங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் தம்முடைய இஸ்ராயேலர்களை விடுதலையாக்கும்படியாக அங்கிருந்து புறப்பட பண்ணி, இப்படியாக ஓங்கிய புயத்தினாலும் ஓங்கிய கரத்தினாலும் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த செங்கடல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அங்கே வந்து அவர்கள் புலம்புகிறார்கள். எகிப்திலே சடலங்கள் கல்லறைகள் இல்லை என்று சொல்லி இந்த மோசே கடலிலே எங்களை கொண்டு வந்து அமிழ்த்தபடியாய் பார்க்கிறார் என்று சொல்லி புலம்பினார்கள். அப்படிப்பட்ட வேலைகளை தான் ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், உன்னுடைய கோலை இந்த செங்கடலை நீட்டி என்று சொல்லி நீட்டின பொழுது செங்கடல் 2ஆக பிளந்தது. எனக்கு எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதம், வியக்கத்தக்க அற்புதம். இப்படியும் ஒரு அற்புதத்தை தேவன் செய்து தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வருவாரா என்று சொல்லக்கூடிய தக்கதான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. தேவனை பிள்ளை இப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்த இந்த ஜனங்களை இவங்க பாருங்க கலகம் பண்ணுகிறார்கள். அந்த ஜனத்துக்குள்ளே ஒரு கலகம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அற்புதமாய் போஷித்து நடத்தி வரக்கூடிய ஒரு காலம் அது. வானத்தின் மன்னாவை ஆண்டவர் கொடுத்த காலம் அது. காடைகளை பொழிய பண்ணி சமுத்திரம் அளவு எங்கிருந்து தான் அவ்வளவு காடைகள் வந்து சேர்ந்ததோ தெரியல. அவ்வளவு மாம்சம் அவர்களுடைய வெறியை தீர்த்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு மாபெரியனான அற்புதங்களை கர்த்தர் செய்ததான அந்த காலகட்டத்திலே இவர்கள் திரும்பி எகிப்தை நோக்கி பார்க்கிறார்கள். எகிப்தை நோக்கி பார்க்கிறார்கள். எகிப்துக்கு போக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்து விட்டால் நலமாய் இருந்திருக்குமே, எகிப்திலே எங்களுக்கு வெங்காயம் கிடைத்திருக்குமே, எகிப்திலே எங்களுக்கு தானியங்கள் கிடைத்திருக்குமே, எங்களை சாகவா
இந்த இடத்திற்கு வனாந்தரத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவருடைய ராசனாகிய மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அங்கு முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். அங்கு இஸ்ரவேலருக்குள்ளே அந்த எபிரேயருக்குள்ளே ஒரு கலகத்தை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கலகம் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்கேயும் இருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரம் அல்ல, இது நூதனமானது அல்ல, விசித்திரமானது அல்ல. கலகம் நம்முடைய ஆதி பிதாக்களிடத்திலிருந்து வந்ததுதான். அது தொன்று தொற்றாக இன்றைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? இன்றைக்கு குடும்பங்களிலும் வேலைகளிலும் தொழிற்சாலைகளிலும் இன்றைக்கு பலவிதமான சமூக நிலைகளிலும் இன்றைக்கு கலகங்கள் உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. மனிதனை அதை சீரழித்துக் கொண்டு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே வேதம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு, வேதத்தை படிக்கிறவர்களாகிய நமக்கு, ஆலயம் செல்கிறவர்களாகிய நமக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாகிய நமக்கு, வேதத்தை தியானிக்கிறவர்களாகிய நமக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கலகம் பண்ணாது இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கலகம் பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். குடும்பத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். மனைவி கணவனுக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, கணவன் மனைவிக்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அவருடைய சமாதானத்தை சீர்குலைக்கு அவங்க சந்தோஷமா இருந்தா சில பேருக்கு பிடிக்காது. பிள்ளைங்க அப்பா அம்மாவோடு கூட நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தாக்க பிடிக்காது சில பேருக்கு. அப்படிப்பட்டதான நல்ல உறவுகள் எல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நீங்கள் சற்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டுகிறேன். அப்படிப்பட்ட கலங்க வீட்டாரை விட்டு நீங்கள் கடந்து வாருங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கலகம் பண்ணுகிறவர்களோடு கூட நீங்கள் இருக்காதீர்கள். அந்த புத்தி உங்களுக்கு வரும், அது உங்களை சீரழிக்கும். வேதம் சொல்லுகிறது, கலகம் பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கலகம் பண்ணாத இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கு கலகம் பண்ணவர்களுடைய நிலைமைகள் என்ன ஆயிற்று என்று சொல்லி நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தெரியலாம். தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் எல்லாரும் நிர்மூலமானார்கள். தேவனுடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாக திட்டம் தீட்டின எல்லாரையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இல்லை. கலகம் பண்ணினவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியாமல் போனது. கலகம் பண்ணினவர்கள் கானான் தேசத்திலே கடந்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. 12 கோத்திரத்தினுடைய தலைவர்கள் கானானை பரிசோதிக்கும்படியாக, வேவு பார்க்கும்படியாக கடந்து சென்றார்கள். அதில் வேவு பார்க்க கடந்து சென்றவர்கள் என்ன செய்தியை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், எல்லாரும் 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். 2 பேர் மாத்திரம் தான் நல்ல செய்தி கொண்ட. ஆண்டவர், நாங்கள் பார்க்கிற தேசம் கானான் தேசம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசம், அர்ப்பணிக்கப்பட்ட தேசம். அவர்களுடைய குடிகளை கர்த்தர் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை நாம் சுதந்தரிப்போம், நம்மை மீட்போம் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை, தைரியமான வார்த்தைகளை அவர்கள் பிரகடனம் பண்ணினார்கள். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் தேசத்தினுடைய குடிமக்களை குறித்ததான மிக பிரம்மாண்டமான காரியங்களை பேசினார்கள். ஐயோ, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போல அவர்கள் பார்வைக்கு காணப்படுகிறோம். நாம போனாக்க அவ்வளவுதான், நம்ம முடிந்தது கதை அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்குள்ளே தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை, அதை சுதந்திரிக்கக்கூடிய பலன் அவர்கிட்ட இல்லை. அவர்களுக்குள்ளே கலகத்தின் ஆவித்தான் இருந்தது. அவர்கள் கலகம் பண்ணினார்கள். எனக்கு அன்பானவர்களே, நடந்தது என்ன? கலகம் பண்ணின ஒருவரும் அந்த கானான் தேசத்தை பிரவேசிக்கவே முடியவில்லை. ஒன்று நான் சொல்லட்டும், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலகம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் கலகம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு எந்த ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் பாத்திரர்களாக இருக்கவே முடியாது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உங்கள் மீது தேவனுடைய கோபம் இருக்கிறது. உங்கள் தலைக்கு மேலே ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். எந்த மனிதர்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். ஸ்திரீகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். புருஷனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். பிள்ளைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். பெற்றோர்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள்.
தேவ பிள்ளைகளே, கலகம் என்பது சாத்தானாலே உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. கலகக்காரன் யார் என்று சொன்னால், அந்த கலகக்காரனுடைய மொத்த உருவம் யார் என்று சொன்னால் சாத்தான் தான். அல்லேலூயா. நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்பட்டீர்களா அல்லது தேவனின் பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்பட்டீர்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாபத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படவில்லை. நாம் ஆபிரகாமின் சந்ததியா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேறரை ஆசீர்வதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சாபத்தை கொடுக்க நாம் அழைக்கப்படவில்லை. சாபத்தை அள்ளி கொடுக்க அழைக்கப்படவில்லை. ஆசீர்வாதத்தை கொடுக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க வேண்டிய கரம் ஒரு நாளும் சபிக்க கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து பிறப்பிக்கலாமா? பிறப்பிக்கப்படலாகாதே. எனக்கு அன்பானவர்களே, துதிக்கிற இந்த வாயிலே, தேவனை ஆராதிக்கிற இந்த வாயிலே, வசனத்தை சொல்லுகிற இந்த வாயிலே நாம் பிறரை சபிக்க கூடாது. மனதார ஆசீர்வதிங்கள். அது உங்கள் சத்துருக்களாய் இருந்தாலும், உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களாய் இருந்தாலும், அவர்களை நீங்கள் மனதார ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இன்னும் நமக்கு சிரசின் மேலே இன்னும் அதிகப்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு அது வாய்ப்பாய் இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதன் அதிகாலையிலே தன்னுடைய சத்துருவுக்காக சொல்லப்படக்கூடிய ஆசீர்வாதம் அவனுக்கு அது சாபத்தை கொண்டு வரும். இன்னைக்கு எந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கூறக்கூடியவனாக இருக்கிறான்? எந்த ஒரு ஆசீர்வாதமும் உள் மனதிலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து வர வேண்டும். உள்ளே இருந்து வரக்கூடியதான அந்த வார்த்தை தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனதார நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. தவறு செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவனை மன்னியுங்கள். அவனுடைய கூலி அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 குறிப்பு போதும் என்று நினைக்கிறேன். நேரம் நமக்கு கடந்து சென்றபடியினாலே வேதத்தை தொடர்ந்து நாம் வாசிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் உள்ள குறிப்புகளை நான் அடுத்த வாரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவர் காலை வேளையிலே கர்த்தருடைய செய்தியை பார்க்க வேண்டிய உட்கார்ந்திருக்கிற இந்த ஓய்வு நாளிலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த 2வது செய்தியை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை இந்த செய்தி எச்சரிப்பாக கூட இருந்திருக்க கூடும். ஆண்டவரே அவர்களை உணர்த்தக்கூடியதாக இருந்திருக்க கூடும். அவர்களை ஆண்டவரே திருத்தக்கூடியதாக இருந்திருக்க கூடும். உண்மையாகவே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாய், வேத வசனத்துக்கு செவி கொடுக்கும்படியாக, வேத வசனத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து சோதித்து ஆண்டவரே அதை எடுத்துக்கொள்ளும்படியாக பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. நாங்கள் ஆண்டவரே சூத்திரம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள், சாபத்துக்குரியவர்கள் அல்ல, வேதனைக்குரியவர்கள் அல்ல, புலம்பலுக்குரியவர்கள் அல்ல, ஆண்டவர் சஞ்சலத்துக்குரியவர்கள் அல்ல, ஆண்டவரே தவிப்புக்கு உரியவர்கள் நாங்கள் அல்ல. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் முற்றிலும் எல்லாவற்றிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே ஆண்டவரே நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவர் ராஜரீக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக, ராஜாக்களாக, லேவியராக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அந்த உணர்வோடு கூட இந்த பூமியிலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேறு சொல்லும் எச்சரிப்புக்கு கவனமாய் இருக்க, செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல அருமையான தேவ செய்தியை நாம் கேட்டோம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், அரவணைப்பும், பாதுகாப்பும், வழிநடத்துதலும் விசுவாச மக்களோடும் விசுவாச குடும்பத்தாரோடும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த தேவதாசர்களோடும் அவர் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் ஆராதனை நடத்தினதான அன்பான சகோதரர்களோடும் அவருடைய குடும்பத்தோடும் இன்றைக்கு நமத்தில் ஊழியம் செய்ததான கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார்.